இவரை வந்து ஒரு இனத்தலைவராக புரியுதா? அதாவது இவர் பாருங்கள், இஸ்லாத்தை முன்னிலைப்படுத்தாமல் சமுதாய நலனை முன்னிலைப்படுத்துகிறார். எப்படி ஒரு முஸ்லீம் லீடராக இவரை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கா கூ கூ கேன்னு சொல்லலாம் நிறைய கட்சிகள் இருக்குல்ல. 50 வருஷமாக இருக்கிறது, 70 வருஷமாக இருக்கிறது, 80 வருஷமாக இருக்கிறது, இப்போல்லாம் போயிட்டு சூரியனோட அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இவங்கெல்லாம் நமக்கு காட்டுறது என்னென்னா, நாம் என்ன சொல்கிறோம், குரானை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், அந்த சமூகத்தை வச்சு அதை வச்சு சீர்திருத்தத்தை உண்டாக்குவோம், அதை கொண்டு நீதியை நிலைநாட்டுவோங்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாம் பக்கம். முதல்ல என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன ஃபாய்தான்னு பார்ப்போம், யாரோட கூட்டணி சேர்ந்தால் நல்லதுன்னு பார்ப்போம், நம்ம சமூகத்தை வந்து முதல்ல நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? பாரு, மூசா நபி என்ன சொன்னார், அங்கே போய் ஃபிரௌன்கிட்ட போய் அல்லாஹ் நம்பு, சொர்க்கத்துக்கு போ, நல்ல பிள்ளையாக நடந்து இதெல்லாமா பேசினார். பனி இஸ்ராயேல் மட்டும் அனுப்பிச்சி விட்டின்னா நாங்கள் போய் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு காட்டுறாங்க. இது கிடையாது. இது உயர்ந்த நோக்கத்தோடு அவங்க கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போய் என்னத்தை செட்டில் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு, எவனும் போக மாட்டீங்க. மூசா நபி கூட இவங்க போய் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாங்க, வேறு இதுக்கு ஃபிரௌனே பரவாயில்ல அப்படிம்பாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டாஸ்க்குக்கு மூசாவே, நாங்கள் எகிப்திலே நல்லா இருந்தோம், கூட வந்து நாங்கள் இப்படி ஆகிட்டோன்னு அப்படி பண்ணி விட்டாங்க. புரியுதா? நீங்கள் வந்து கூப்பிட்டு போய் சொகுசாக வச்சு நாசமாக்கி, அப்போது ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ போதும் இல்லைன்னா கோரிக்கைகள் வச்சாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். நம்பர் 1, அல்லாஹ்வை மட்டும் அடிபணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அது குரானில் இன்னும் வரும், அது நான் காட்டுவேன். நம்பர் 2, பனி இஸ்ராயல்களை என்னுடன் அனுப்பி வை. இதில் நோட்டட் பாயிண்ட்டு, பனி இஸ்ராயல்களுக்கு பதவி கேட்கல, பனி இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தாதேன்னு சொல்லலை. நீங்கள் நாம் வந்து என்ன கேட்டுட்ருக்கோம், முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தாதே, முஸ்லீம்களுக்கு இவ்வளோ பதவி கொடு, முஸ்லீம்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடு, இப்படி தான் கேட்டுட்ருக்கோம்.